Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 12th standard தமிழுக்கு previous year நுடைய public நுடைய question papers, அஃபீஷியலான question papers with answer keyயோட பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2023 அப்புறம் 2024 லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்த ஒரிஜினல் பப்ளிக்னுடைய கொஷின் பேப்பர் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோஸில் சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த கொஷின் பேப்பர்ஸில் அடங்கி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க் கொஷின் பார்த்துலாம். இது மார்ச் 2023 ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் இ காவியதர்சம், செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் இ என்ன காவியம், தேர்டுக்கு இ என்ன கன்னிமரா நூலகம், ஃபோர்த்துக்கு ஆனா மெய்ப்படிமம், ஃபிஃப்த்துக்கு இ என்ன 1940, ஆறாவதுக்கு ஆனா பண்புத்தொகை, ஏழாவதுக்கு ஈனா தந்தை வழி சமூக முறை, எட்டாவதுக்கு ஆவண்ணா 1812, ஒன்பதாவதுக்கு இ என்ன 17, பத்தாவதுக்கு இ என்ன சொல்வது சொல்லியபடி செய்வது, 11ஆவதுக்கு ஆவண்ணா கம்பராமாயணத்தின், 12 ஈஎன்னா செப்பல், 13 ஈனா 126, 14 ஆவண்ணா மனைவியின். இது 2023 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து போன வருஷம் 2024 1 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சரோட பாருங்க. முதல் கேள்விக்கு ஆனா அடி எதுகை சீர்மோனை, ரெண்டாவது கேள்விக்கு ஈஎன்னா, மூணாவது கேள்விக்கு ஆவண்ணா சோழன் நெடுங்கிள்ளியை பாணர், நாலாவது கேள்விக்கு ஆனா நாய், ஐந்தாவது கேள்விக்கு ஆனா கடுக்காய், ஆறாவதுக்கு ஈஎன்னா ஆனா ஆவண்ணா ஈனா அனைத்தும், ஏழாவது கேள்விக்கு ஆவண்ணா, எட்டாவது கேள்விக்கு ஈனா 1 சரி 2 சரி, ஒன்பதாவதுக்கு ஈஎன்னா சொல்வது சொல்லியபடி செய்வது. இதே கொஸ்டின் தான் நமக்கு 2023 கேட்டிருந்தாங்க. பத்தாவதுக்கு ஆனா வளர்ந்த, 11க்கு ஈனா கிறித்தவமும் தமிழும், 12க்கு ஆவண்ணா குறியீடு, 13க்கு ஆனா காளையின் பூத்த மல்லிகை மனம் வீசியது, 14க்கு ஈனா சாய்வு நாற்காலி. சரியா? 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். பிரிவு பகுதி 2ல பிரிவு 1 இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15, 16, 18 இது மூணுமே நாம் சொன்ன கொஸ்டின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதே போல் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா 19, 20, 21 மூணுமே நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், இதில் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதே போல் 2023 பாருங்கள். 2 மார்க்கில் 4மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்குது. இது 4மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் ஒன்றே ஒன்று நமக்கு உள்வினா, அதுவுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்குது. பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா 3மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்குது. இந்த உள்வினா, இந்த இன்டீரியர் கொஸ்டின் கூட நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2லையும் வச்சு நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்க, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படித்தா ஒன்று இந்த 5 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். இதில் 3, இதில் 2, இதில் 3, இதில் 2. அப்படி இல்லாமல் முதல்ல 5 இயலை நம்ம தரோவாக படித்தோம்னா அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 இயல் தரோவாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 5 மார்க் 3 2 மார்க் கொஸ்டின் 5 2 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். ஸோ நம்ம ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இயல் மட்டும் படிச்சுக்கிறங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த முதல் 3 இயல் நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. இதில் நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஓகே, அடுத்து வந்து நமக்கு இந்த பிரிவு 3 இது எல்லாமே ஜென்ரல் கொஷின்ஸ். இது வந்து நமக்கு எது வேணாலும் கேட்கலாம். இது எல்லாமே புக்கில் தான் நம்ம கேட்க போகிறாங்க. இதில் மொத்தம் நமக்கு 9 கொடுத்து 7 எழுத சொல்கிறது. சரியா? ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே போல் தான் 2023லையும் அதான் நம்ம கேட்டிருக்காங்க. புக்கில் உள்ளதான் கேட்டிருக்காங்க எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னுடைய பிடிஎஃப்ல மொத்தமாக கொடுத்துருந்தோம். அது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க.
அடுத்ததா சிறுவினா 4 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். 4 மார்க் கொஷின்ஸ் இதில் செக்ஷன் 1ல் பிரிவு 1ல் பார்த்தீங்கன்னா 31, 32, 33 3 கொஷின்ஸ் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த செக்ஷனில் பார்த்தோம்னா 35, 37 2 கொஷின்ஸ் நம்ம சொன்னதுலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2 4 கொஷின் அட்டன் பண்ணிடலாம் 2023. அதே போல் 24ல் பாருங்கள், இதில் 31, 32, 33, 34 4மே நம்ம சொன்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த செக்ஷனில் பார்த்தாலும் 35, 37, 38 3 கொஷின் நம்ம சொன்னதுலேருந்து வந்திருக்குது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இதில் 2 கொஷின், இதில் 2 கொஷின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு 3 இயல் படிச்சிங்கன்னா குறைஞ்சது 2 சிறுவினாவது அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க 1 2 3 சிறுவினா நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் முதல் 3 இயல் படித்தோன்னா 3 சிறுவினா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 சிறுவினா அட்டன் பண்ணலான்னு சொல்லலாம் குறைஞ்சபட்சம். இந்த 2023 கொஷினில் 2 சிறுவினா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. 2024 கொஷினில் 3 சிறுவினா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. முதல் 3 இயல் மட்டும் படித்தோம்னா சரியா. அடுத்து அணி, நயம் பாராட்டுக, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு அமைத்து எழுதுக, அதுக்கப்புறம் திணை, துறை, தமிழாக்கம், இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் சரியா. அணி கொடுத்துருக்கோம், நயம் பாராட்டுக, திணை, துறை, பழமொழி, வாழ்க்கை நிகழ்வோடு, அப்புறம் தமிழாக்கம். இது எல்லாமே ஜென்ரல் கான்செப்ட், இது எல்லாமே புக்கில் உள்ளது. அடுத்து நெடுவினா. நெடுவினா பார்த்தீங்கன்னா 2023 கொஷினில் 44ல் ஆனா ஆவண்ணா ரெண்டுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் வந்திருக்குது. 45ல் ஆனா ஆவணா ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின்லேருந்து தான் வந்திருக்குது. 46ல் ஆனா ஆவணா ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான் வந்திருக்கு. 6 நெடுவினாவுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. அதே போல் 2024ல் பார்த்தீங்கன்னா 44ல் ஆனா ஆவணா ரெண்டுமே நம்ம சொன்னது தான். 45ல் ஆனா மட்டும் நம்ம சொன்னது, ஆவணா நம்ம சொன்னது இல்லை. 46ல் ஆனா ஆவணா ரெண்டுமே நம்ம சொன்னது தான். அவன் மொத்தம் 5 நெடுவினா இதில் நமக்கு சொன்னது மாதிரி வந்திருக்குது. அப்போ 2 கொஷின்லையுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 நெடுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்லியிருந்தேன், லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல் 3 இயல் மட்டும் படிங்க. அதோட சேர்த்து திருக்குறள் இயல் 3, 6 இதில் இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா குறைஞ்சது 2 நெடுவினா அட்டன் பண்ணலான்னு சொன்னா. ஆனால் 3 நெடுவினாவுமே அட்டன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாரு, 44ல் இயல் 1 வந்திருக்குது, 45ல் இயல் 2 வந்திருக்குது, 46ல் இயல் 1 வந்திருக்கு பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 இயல் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 3 நெடுவினாமே அட்டன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க 2023ல். 2024ல் பார்ப்போம். 44ல் 3வது இயல் கேட்டிருக்காங்க, 45ல் கேட்கல, 46ல் 2வது இயல் கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 நெடுவினா அட்டன் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன், குறைஞ்சபட்சம் 2 நெடுவினா நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் 3 இயல் இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா சரியா. ஸோ லாஸ்ட்டாக மனப்பாட பாடல் 2023ல் தெய்வமணி மாலை செய்யுள் பாடலும் சினம் அப்படின்ற முடியக்கூடிய குறளும் கேட்டிருக்காங்க. போன வருஷம் 2024ல் அறிவும் அப்படின்னு தொடங்கக்கூடிய புறநானூற்று பாடலையும் பொருள் அப்படின்னு முடியக்கூடிய குறளையும் எழுத சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இதான் வந்து இந்த 2 வருஷத்துக்கான பப்ளிக் கொஷின். நான் திரும்ப சொல்கிறது உங்களுக்கு அதுதான். ஆவரேஜாக மார்க், அதாவது ஒரு அவுட் ஆஃப் 90க்கு 70+ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயல் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா போதும். எல்லா குறுவினாவும், எல்லா சிறுவினாவும், எல்லா நெடுவினாவும் அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா எல்லா இயல்லையும் நாம் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் மட்டும் படித்தா கூட எல்லா குறுவினாவும், எல்லா செருவினாவும், எல்லா நெடுவினாவும் அட்டன் பண்ணிடலாம். சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம இதுக்கு முன்னால் சொன்ன அந்த சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க சரியா. ஓகே, தேங்க்யூ.